to my channel Hearts and Hearts Aari Creativity. இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஆரி ஒர்க்கு பேசிக் மெட்டீரியல் என்னென்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா ஆரி ஒர்க் 18th சைஸ் ஃப்ரேம் ஸ்டாண்டை எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18th size Aari work iron removable stand. இந்த அயன் ரிங்ல எப்படி இந்த 4 லெக்கை ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க போய் கடையில கேட்டீங்கன்னா இந்த 18th சைஸ் ஆரி ஒர்க் ஃப்ரேம் ஸ்டாண்டு அயன் ஸ்டாண்டுன்னு கேட்டீங்கன்னா நான் ரிமூவபிள் டைப்ல கேட்டீங்கன்னா இந்த ரவுண்டு ஸ்டாண்டு ஃப்ரேம் ஸ்டாண்டையும் இந்த 4 லெக்கையும் தனித்தனியா கொடுப்பாங்க. அந்த 4 லெக்கு தருவாங்க. இந்த 4 லெக்கில் இந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக கலட்டிடுங்க. நான் கலட்டுற மாதிரியே கலட்டி ஃபுல்லாக தனியாக வச்சுருங்க. போல்ட்டெல்லாம் தனித்தனியாக கலட்டிட்டு எப்படி இது இந்த 4 ஹோலில் எப்படி இந்த லெக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லெக் எடுத்திருக்கேன். இந்த ஹோலில் இப்படியே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி இப்படி வைக்கிறேன். இந்த போல்ட்டை இதுக்குள்ளே வச்சு இப்படி சுற்றி விடுறேன். சும்மா சாதாரணமாக இப்படி எல்லாத்துக்குமே சுற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிற்கிறதுக்காண்டி டைட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் நீங்கள் சும்மா சாதாரணமாக மாட்டிட்டீங்களா? மாட்டிட்டு கொரடு அப்படி இல்லாட்டி ஸ்பானரை வச்சு இப்படி நீங்கள் டைட் பண்ணி விடலாம். ஸ்பானரு இல்லாட்டி நீங்கள் கொரடு இருந்துச்சுன்னா கொரடை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். வரையும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஆடாம இருக்கிற அளவுக்கு நீங்க டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் ஆடுச்சுன்னா, சப்போஸ் ஸ்டாண்ட் ஆடுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ஆடுது எந்த இடத்துல ஆடாம இருக்குன்னு பார்த்து நீங்க டைட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்ல இருக்கிற லெக்கெல்லாம் வச்சு கொரடு வச்சோ இல்லாட்டி ஸ்பானரை வச்சோ டைட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ ஆடாம இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் ஆடுச்சுன்னா நல்லா டைட் கொடுத்தீங்கன்னா, இந்த 4 லெக்லையும் டைட் கொடுத்தீங்கன்னா ஆடவே ஆடாது. இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல ஏன் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, எதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். நம்ம இப்போ ஃப்ரேம் வச்சு இப்போ மாட்டுறோம். இப்போ வச்சு கட்டுறேன். இப்போ ஃப்ரேம் வச்சு இப்போ மாட்டுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஃப்ரேம் கொஞ்சம் வெளியே போயிருச்சு. இந்த ஃப்ரேம் வெளியே போயிருச்சு. இந்த ஸ்டாண்டோட ஃப்ரேம் வெளியே இருக்கு, உள்ள இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போஸ் இந்த ஸ்க்ரூவை லூஸ் கொடுத்துட்டோ இல்லாட்டி டைட் கொடுத்துட்டோ இப்படி பண்ணீங்கன்னா ஃப்ரேமும் உள்ள போய்க்கிறோம். இந்தா இப்படி நின்றுட்டு இதுக்கு மேலே கிளாத்து வச்சு இதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வச்சு நம்ம டைட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பாப்லிங் கிளாத்தை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.